திருச்சிராப்பள்ளி மாநகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள கூத்தைப்பார் திருத்தலம் பாடல் பெற்ற தலங்களுக்கு இணையான வரலாற்று பின்னணியும் ஆடல் வல்லானின் அருளும் நிறைந்த ஒரு பழமையான சிவத்தலமாகும். இக்கோவில் குறிப்பாக சோழர் காலத்து கட்டடக்கலைக்கும் சிவகாமி அம்மை உடனாய சிவலோகநாதர் வழிபாட்டிற்கும் புகழ் பெற்றது. தல வரலாறு மற்றும் சிறப்புகள். இத்தலத்தின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. கூத்தைப்பார் என்ற பெயரே இத்தலத்தின் சிறப்பை உணர்த்துகிறது. கூத்தன் என்பது ஆடலரசன் நடராஜ பெருமானை குறிக்கும். சிவபெருமான் இங்கே ஞான கூத்தனாக தரிசனம் தருவதால் இப்பெயர் பெற்றது. புராண ரீதியாக முனிவர்கள் மற்றும் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் இங்கே திருநடனம் புரிந்ததாக கூறப்படுகிறது. கல்வெட்டு ஆய்வுகளின்படி இக்கோவில் சோழர் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பெரும் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளதை காண முடிகிறது. குறிப்பாக நிலக்கொடைகள் மற்றும் நிவேதனங்கள் குறித்த தகவல்கள் கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. இத்தலம் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான சிவத்தலமாக திகழ்கிறது. கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. நுழைவு வாயிலை கடந்ததும் விசாலமான பிரகாரம் மற்றும் நந்தி எம்பெருமானின் சன்னதி அமைய பெற்றுள்ளது. கருவறையில் சிவலோகநாதர் லிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார். அம்பிகை சிவகாமி அம்மை தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் கருணை ததும்பும் முகத்துடன் அருள் பாலிக்கிறார். மேலும் விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் விமானம் மற்றும் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சோழர் காலத்து நுணுக்கமான கலைத்திறனை பறைசாற்றுகின்றன. கூத்தைப்பார் சிவலோகநாதர் கோவிலில் ஆகம விதிகளின்படி நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை மற்றும் அர்த்தசாமி பூஜைகள் முறையே நடைபெறுகின்றன. மற்ற சிவத்தலங்களைப் போலவே இங்கும் பிரதோஷ வழிபாடு மிகவும் விசேஷமானது. நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு உற்சவர் பிரகாரம் உலாவரும் நிகழ்வு பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகளும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தின் போது நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களும் இக்கோவிலின் முக்கிய திருவிழாக்களாகும். அம்பிகைக்கு பௌர்ணமி நாட்களில் ஊஞ்சல் சேவையும் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இத்தலத்திற்கு வந்து மனமுருகி வழிபடும் பக்தர்களுக்கு பிறவி பிணி நீங்கும் என்பதும் கலைகளில் சிறந்து விளங்க நடராஜ பெருமான் அருள் புரிவார் என்பதும் ஐதீகம். இயற்கை எழில் சூழ்ந்த கிராமப்புற பின்னணியில் அமைந்துள்ள இக்கோவில் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு ஒரு அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த இடமாக திகழ்கிறது. பண்டைய ஆலயங்களின் வரலாறுகள், பூஜை முறைகள் பற்றி அறிந்து கொள்ள எமது ஆலய தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.